இந்த உள்ளாட்சி தேர்தலில் முனிசிபல் கார்பரேஷன் சொல்லக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிட்டு 26 இடங்களை வென்றது. நாம் தமிழர் ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை அப்படின்றது புரிஞ்சுக்கணும். அதே போன்று முனிசிபாலிட்டிஸ் சொல்லக்கூடிய நகராட்சியில பாரதிய ஜனதா கட்சி 200 இடங்கள்ல ஜெயிச்சது. ஆனா நாம் தமிழர் அங்கேயும் 0 தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால செல்லா காசு யாரு இல்ல அப்படின்றத மக்கள் முடிவெடுத்துக் கொள்வார்கள். நன்றி, வணக்கம். அண்ணன் சூர்யா அவர்கள் நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை பெறலன்னாரு. தகவல் பிழை. 6 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் 9 கட்சியோட கூட்டணி. அவங்க 9 கட்சியோட கூட்டணி வச்ச போதும் திருச்சி, நாகை, விழுப்புரம், ஈரோடு போன்ற இடங்களில் பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3ஆவது இடத்தை பெற்று கிடக்கு. இந்த தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறத பேசுறாங்க. வெற்றி தோல்வி வச்சு ஒரு கட்சியை எப்படி மதிப்பிட முடியும், ஒரு தலைவரை எப்படி மதிப்பிட முடியும் தெரியல. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் 2 தேர்தலில் போட்டி போட்டார். ஒன்று பொது தேர்தல், ஒன்று இடைத்தேர்தல். 2 தேர்தலையும் அவர் வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சார். அதே போல ஐயா காமராசர் 67 தோத்து போனார். திரும்ப 69 நாகர்கோவில் இடைத்தேர்தலில் வெற்றி பெறார். அதே போல கக்கன் தோத்திருக்காரு. ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு தோத்திருக்காங்க. இப்ப அளவுகள்ங்கிறது இவங்கெல்லாம் செஞ்ச சமூக பணிகளா, மக்களுக்கான சேவையா, இல்ல வெறும் வெற்றி தோல்வியா? இதை வச்சு ஒரு கட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க?